வணக்கங்க. வாங்க நம்ம இன்னைக்கு நம்ம உடம்புக்கு ஆரோக்கிய தரக்கூடியதும், ரொம்பவே சத்தானதும், டேஸ்டானதும் சூப்பரான ரெசிபி இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆமாங்க. இன்னைக்கு பார்க்க போகிறது முருங்கைக்கீரை துவட்டல். அதுக்கு ஒரு சின்ன கப் அளவுக்கு பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இந்தளவு வெந்தால் போதுங்க. ரொம்ப நைஸாக இருக்குன்னு அவசியம் இல்லைங்க. பருப்பு 1 2 வெந்தால் போதுங்க. இந்தளவு இருந்தால் போதுங்க. ரொம்ப குழையணும் அவசியம் இல்லைங்க. கடாய் சூடாயிடுச்சுங்க. எண்ணெய் ஊற்றிருக்குங்க. இப்போது கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டுங்க. பொரிஞ்சிச்சுங்க. அதுலேயே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். வதக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிச்சுங்க. இப்போ நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கட்டுங்க. எப்போவுமே கீரை செய்யும் போது பெரிய வெங்காயம் சேர்க்குறத விட சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது காஞ்ச மிளகா, பச்சை மிளகா 2 சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா ரொம்ப சின்னதாக நறுக்கி போட்டுறாதீங்க. கீரை சார்பு தெரியாது. அதனால் பெருசு பெருசாக நறுக்கிக்கோங்க. நல்லா வதக்கலாம். நம்முடைய கீரைக்கு காரம் தரது இதாங்க. நல்லா வதக்குங்க. இப்போ முருங்கைக்கீரை கழுவி வச்சுருக்கீங்க, அதை சேர்த்துக்கலாம். இந்த முருங்கைக்கீரை நம்ம வீட்டுக்கீரைங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல இனிப்பாக இருக்குங்க. கொஞ்சம் கூட கசப்பு வராதுங்க. சூப்பராக இருக்குங்க. இதை நல்லா வதக்கலாம். நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. எப்பவுமே கீரைக்கு ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. இதுலேயே நல்லா வதங்கணுங்க. இது வதங்குற நேரத்தில் இதுக்கு ஒரு தேங்காய் அரைச்சிக்கலாங்க. தேங்காய் 2 சில்லுங்க, சீரகம் 1/2 டீஸ்பூன், 1 மிளகாய், 2 பூண்டு இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. திப்பி திப்பியாக இருக்கணுங்க. எப்பவுமே கீரையை மூடி வச்சு வேக வைக்காதீங்க. கறந்தே இருக்கட்டுங்க. அப்படியே வதக்குங்க. முருங்கைக்கீரை 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துடுங்க. கீரை நல்லா வெந்துருச்சுங்க. தெரியுதுங்களா? இப்போ 1 2 பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய் துருவல் அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துருங்க. நல்லா கலந்து விடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். வேக வச்சுக்கிற இந்த பருப்பு இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடலாம். இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. எனக்கு இந்தளவு போதுங்க. சின்ன டிப்ஸுங்க. முருங்கைக்கீரை ரொம்ப நேரம் வேகக்கூடாதுங்க. அதே மாதிரி அகத்திக்கீரை நல்லா வேகணுங்க. இப்போ நம்ம முருங்கைக்கீரை தோட்டம் ரெடி ஆயிடுச்சுங்க. சூடான சாதத்தோடு இப்போ நான் சாப்பிட போகிறேங்க. எடுத்து போட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சு விடலாம். சாதமும் சூடாக இருக்குங்க, முருங்கைக்கீரையும் சூடாக இருக்குங்க. நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்படி சுடுதுங்க, பார்த்து பிசைஞ்சிக்கலாம். நல்ல வாசனையாக இருக்குங்க. இப்படி பிசைஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்குங்க. இதுக்கு வேறு எதுவும் சைடிஷ் தேவைப்படாதுங்க. இதுவே போதுங்க. தேவைப்பட்டால் ஒரு அப்பளம் வச்சுக்கலாங்க. அப்படியே சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்பவே ஆரோக்கியமானதும் சுவையானதுமான இந்த முருங்கைக்கீரை துவட்டலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்ற வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.